வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் மேஷ லக்னத்திற்கு 67 நாட்கள், அதாவது ஜூன் 13 இருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இப்போ கார்த்திகை அப்படின்ற சூரிய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு. ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்துல ரிஷபராசியில பயணிக்கிறார். அப்ப ஒவ்வொரு கிரகமும் தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழிதான் நமக்கு பலன்களை தருது. அது நட்சத்திரத்திலையும் பாதங்கள் வித்தியாசப்படி இன்னும் டீப்பா பலனும் எடுக்கலாம். இப்ப நட்சத்திர ரீதியாக குரு எப்படி நமக்கு பலன் தர்றாரு அப்படிங்கிறத மேஷ லக்னத்திற்கு நம்ம பார்க்க இருக்கோம். மேஷ லக்னத்திற்கு குரு பாக்கியாதிபதி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. 9ஆம் வீடு என்பது இறையருளை குறிக்கிறது. தெய்வ பலம், வெளிநாட்டு தொடர்பு, பூர்வீகம், தந்தை வர்க்கம், குலதெய்வம், இவர் கல்வி, இதையெல்லாம் குறிக்கிறது. 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டு ஸ்தானம் தான், மூலதனத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட குரு நமக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு, தனஸ்தானத்துல இருக்காரு. இது பொதுவா பார்க்கிற பார்வை ஜோதிடத்துல. ஆனா நம்மளுடைய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி பாஸ்கரா சிஸ்டத்துல நட்சத்திர கான்செப்ட் எங்க இருக்குன்னு பார்க்குறோம். இப்ப குருன்றவர் 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி: புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்ப புனர்பூச நட்சத்திரம் எங்க இருக்கு? மிதுன ராசியில இருக்கு. விசாக நட்சத்திரம் எங்க இருக்கு? துலா ராசியில இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் எங்க இருக்கு? கும்பராசி இருக்கு. அப்ப மேஷ லக்னத்திற்கு 3ஆம் இடமான மிதுன ராசி, 7ஆம் இடமான துலா ராசி, 11ஆம் இடமான கும்பராசியில தான் குருவனுடைய கான்செப்ட் பொட்டன்ஷியல் அடங்கி இருக்கு. இப்ப இருக்கிற குரு அந்த ஸ்தானங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும். இப்ப நீங்க பாருங்க, ரிஷபத்துல இருக்கிற குரு மிதுனத்துக்கு 12ஆம் வீட்டுல இருக்காருன்னு எடுத்துக்கணும். அப்ப மிதுனங்கிற புனர்பூச நட்சத்திரம் இருக்கிற ராசிக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிற குரு அந்த மிதுனத்துக்கு நல்லது செய்ய மாட்டார். அதே மாதிரி துலா ராசிக்கு 8ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனால நல்லது செய்ய மாட்டார். அதே மாதிரி கும்பராசிக்கு கும்பத்திலிருந்து 4ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்லது செய்ய மாட்டார். இந்த நட்சத்திர ஆற்றல்கள் இருக்கிற இடத்துல இருந்து 4, 8, 12 கெடுதலான ஸ்தானங்கள். அப்ப மேஷத்துக்கு இந்த 3ஆம் இடம் அஃபெக்ட் ஆகுது, 7ஆம் இடம் அஃபெக்ட் ஆகுது, 11ஆம் இடம் அஃபெக்ட் ஆகுது. இது ஸ்தான பலன், குரு நின்ற ஸ்தானத்தின் பலன். கம்யூனிகேஷன், இளைய சகோதரம், டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், இதுல எல்லாம் கொஞ்சம் ட்ரபிள். அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸு, உறவுகள் சார்ந்த விஷயம், வாக்குவாதங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. அதே மாதிரி நண்பர்கள், மூத்த சகோதரம், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலையேங்கிற பிரச்சனை, இதையெல்லாம் கொடுக்குதுங்கிறது ஸ்தான பலன். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது நட்சத்திர ரீதியான பலன். சந்திரனுடைய நட்சத்திரத்துல, ரோகிணி நட்சத்திரத்துல குரு போறார் இல்லையா? அப்ப அவரு என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் நம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அப்ப 2ஆம் வீட்டுல குரு இருக்கிறது 4ஆம் வீட்டுக்கு சாதகம். அப்ப ஒரு வீடு வாங்குறீங்களா, ஒரு இடம் வாங்குறீங்களா, வாகனம் வாங்குறீங்களா, சாதகமா வேலை செய்யும். அம்மா வழி, தாயாரினுடைய உடல் நலம், தாயாரினுடைய நல்ல பலன்கள், இதையெல்லாம் அனுபவிக்கலாம். சொந்த பந்தங்கள்னால மகிழ்ச்சி, இதெல்லாம் அனுபவிக்கலாம். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இப்ப நீங்க ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஒரு ஹோட்டல் தொழிலாகட்டும், விவசாயமாகட்டும், நீர்வளம் சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில்களாகட்டும், எல்லாத்துக்குமே இது வளர்ச்சி கொடுக்கும். அப்ப அந்த வகையில இந்த குருவானவர் இந்த காலகட்டத்துல சந்திரன் மாதிரி செயல்படுறது பணவரவை பெருக்கும், தொழில் பலத்தை பெருக்கும், உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங்கு, நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். இப்ப அதே நேரத்துல கம்யூனிகேஷன் லைன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்கிறத வச்சு நம்ம அந்த டாக்குமெண்ட் விஷயத்துக்கு போகக்கூடாது. புது முயற்சிகள், புது டாக்குமெண்ட்டு, இதுக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கு அப்படிங்கிறது. அதாவது அந்த வேலை ஸ்தம்பிச்சு போயிடும், ஸ்பீடா நடக்காது. அப்ப அது காலகட்டம் வரும்போது பார்த்து செஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு ஜனன ஜாதகத்துல குருவானவர்
எப்படிப்பட்டவர்னு நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது குருவானவர் வந்து உங்களுக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்புள்ள கிரகமாக உபநட்சத்திரமாக வந்து விட்டால், 2, 6, 10 பாவ அதிகாரிகளாக வந்து விட்டால் தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய அதிகாரத்தை குரு பெற்று விடுகிறார். அப்ப உங்களுக்கு திசையில குரு திசையோ குரு புத்தியோ வரும்போது அந்த பலன்களை வந்து தருவார். அந்த வகையில நம்ம ஜனன ஜாதகத்துல நமக்கு என்னென்ன கிரகம் என்ன அதிகாரம் வாங்கி இருக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது குருவாகட்டும், சனி ஆகட்டும், ராகு கேதுவாகட்டும் என்ன பாவத்தை இயக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்தணும். 8ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்புடைய கிரகங்கள் நமக்கு தீமை செய்யும். அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அந்த திசைகள் நடக்கும்போது எச்சரிக்கையா இருக்கணும். 8, 12 அதிகாரியாக வரக்கூடாது. எந்த கிரகமுமே வந்து ஏதோ ஒரு கிரகம் வரும். அது வந்த திசைகள் நடக்கும்போது நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்ப இந்த காலகட்டத்துல இந்த 67 நாட்கள்ல நமக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் கம்யூனிகேஷனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அவசரப்படக்கூடாது. அதாவது ஸ்தம்பிச்சு போயிடும். காலம் வந்து நீட்டிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை இழுத்துக்கிட்டே போகும். அது மாதிரி குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயம், புகழ் பெறது, அவங்களுக்கு உண்டான வளர்ச்சி, இதெல்லாம் நல்லா இருக்கும். வேலை சம்பந்தப்பட்டதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்கீகாரம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுக்கும் பொழுது சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். உறவுகள் ரீதியா செலவழிக்கிறது அல்லது மருத்துவ செலவுகள், இது மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும். ஏனென்றால் 2ஆம் இடம் என்பது 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அப்ப அந்த 7ஆம் வீடு வந்து 8ஆம் வீடுன்ற கஷ்டத்தை அனுபவிக்குது அப்படின்றத நம்ம பொருள்ல பார்த்துக்கணும். எல்லாருக்குமே அது வந்து பாதிப்பா தராது. இப்ப நம்மளுக்கு குருவோ சந்திரனோ திசாபுத்தி அந்தரத்துல லிங்க் ஆகணும். ஆகிறவங்களுக்கு தான் இந்த பலனை தரும். அது மாதிரி பூர்வீகம் சார்ந்து ஒரு மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒருத்தர் யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு தான் அதை வந்து ரெடி பண்ண முடியும். அது மாதிரி ஒரு உதவிகள் மூலமா அதுல வந்து நன்மைகள் கிடைக்கும். தொழில் சொந்த தொழில் பண்றீங்கன்னா அதுல வந்து சிறப்புகள் இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். மூத்த சகோதர வழி நண்பர்கள் வழியில அவ்வளவு சிறப்பு இருக்காது. மூலதனம் பண்றதுக்கும் அருமையாக இருக்கும். அப்படி இந்த 67 நாட்கள்ல குரு சந்திர யோகமா உங்களுக்கு செயல்பட்டு பணவரவுக்கும் தொழில் பலத்துக்கும் உத்தியோக பலத்துக்கும் சிறப்பை தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.